ரெண்டாவது, பெண்களுக்கு பேருந்து இலவசம். இந்த ரெண்டு மட்டும் தான். இதை சொல்லி மட்டுமே ஆட்சி நிர்வாகத்துக்கு வந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் பெண்கள் காசு கொடுக்காம போன பேருந்து எப்படி இருந்தது, எப்படி நடத்தினாங்க? ஒரு அமைச்சர் பேசினாரா இல்லையா? எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்கன்னு பேசினாரா இல்லையா? யார் ஓசி? என்னுடைய வரி பணத்துல நிர்வாகம் நடக்குது, நான் போறது ஓசிங்கிறீங்க. என்னோட வரி பணத்துல நீங்க சம்பளம் வாங்குறீங்க. நீங்க ஓசியா நான் ஓசியா? நீங்க போற கார் ஓசியா நான் போன பஸ் ஓசியா? உங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் ஓசியா நான் கொடுத்த வருமானத்துல வாங்குற அந்த சம்பளம் ஓசியா? பென்ஷன் ஓசியா? உங்க டிரைவருக்கு படி ஓசியா? நம்மளை பார்த்து அந்த கேள்வியை வச்சாரு ஐயா பொன்முடி. இன்னொருத்தர் ஒரு மூத்த அமைச்சர், அவரெல்லாம் அப்படி பேசலாமா? தமிழ்நாட்டு பெண்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? இந்த 1000 ரூபாய் காசை கொடுத்துட்டுங்க, அதுவும் 2 வருஷமா கொடுக்கல, கடைசி 2 வருஷம் கொடுத்தாங்க, லாஸ்ட் ஒரு 3 மாசம் கொடுக்கல, அப்புறம் சேர்த்து 5000 ரூபாய போட்டுட்டு, ஏன்னா தேர்தல் வருது. இதெல்லாம் மறைமுகமான லஞ்சம். மறைமுகமா தேர்தலுக்கு கொடுக்கின்ற பணம் 3 மாசம் 4 மாசம் கொடுக்காம வச்சு மொத்தமா 5000 ரூபாய் போட்டாங்க. அந்த 5000 ரூபாய் வாங்கி நாங்க என்னங்க சாமி செய்யட்டோம்? எக்யூப்டாஸு கட்டட்டுமா, கிராம வீடுகளுக்கு கட்டட்டுமா, எல்என்டிக்கு கட்டட்டுமா, இன்னும் என்னென்ன கர்மாந்திரங்கள்லாம் இருக்கு எல்லாத்தையும் கட்டட்டுமா? எதுக்கு கட்டட்டும்? இங்க கடன் வாங்காத பெண்கள் யார் யார் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்கு. தமிழ்நாட்டினுடைய 5 ஆண்டு கால பொற்கால ஆட்சியில் முடி வெள்ளையானவர்களுக்கு கடன் கொடுப்பதில்லை என்று நிறுவனங்களே சொல்லிவிட்டது. உண்மைதாங்க. மைக்ரோ பினான்ஸ் கம்பெனி எவ்வளவு வேகமா ஊடுருவிட்டாங்க தெரியுமில்ல? காலையில எந்திரிச்சு சாணி தெளிக்கிறோமோ இல்லையா, சார் வந்துடுற ஒரு சேரை போட்டு வட்டமா உட்காந்துக்கிறாங்க, 20 பேர் உட்காந்துட்டு லோன் எழுதுறாங்க. யாராவது நீங்க தொழில் வாய்ப்புக்காக லோன் வாங்கியிருக்கீங்களா? இல்ல. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க, பிள்ளையோட படிப்பு செலவுக்கு, வீடு கட்ட, இந்த மாதிரி